தம்பி தம்பி மாமன் சாப்பிட்டியா? இல்லையா? ஏண்டா? அச்சோ சாப்பாடு தரலையா? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அச்சோ சாப்பிடலையா? சாப்பிடலையா? குட் மார்னிங். வெரி குட். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சாமி கும்பிடுங்க. ப்ரே பண்ணுங்க. வெரி குட். கொல்லிங்கடா. மேல இருக்கா? நாய் எப்படி கத்தும்? நாய் எப்படி கத்தும்? மாடு எப்படி கத்தும்? காக்கா எப்படி கத்தும்? கோழி எப்படி கத்தும்? கோழி கோழி எப்படி கத்தும்? சரி பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. பாய். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சிவராத்திரி விளாக் பார்க்கலாம். இப்போ தம்பி வந்து விளையாண்டுட்டு இருந்தான், அதை பார்த்தீங்களா? இப்படி தான் காலை பொழுது ஸ்டார்ட் ஆனிச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பரதநாட்டியம் கோயிலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஜுவல் செட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்காக போய் ரெடி பண்ணியாச்சு. சாயந்தரம் 6 மணி போல் வந்து அவங்களுக்கு அங்கே கோயிலில் வந்து டான்ஸ் இருக்குது, பரதநாட்டியம் டான்ஸு. சாப்பிட்டுட்டு தெம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, முருங்கைக்கீரை சாம்பார், அப்புறம் சுண்டக்காய் மசாலா மாதிரி பண்ணி பாப்பாக்கும் தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வந்து நான் கடையில் வந்து வாங்கியிருந்தேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி மெஹந்தி போடுற வீடியோஸ். சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கடையில் வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் வந்து 15 ரூபா அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வாங்கி பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட்டு விடலாம். ஏன்னா வந்து பரதநாட்டியத்துக்கு வந்து மெஹந்திங்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். மருதாணி வச்சிருப்பாங்க கையில். ஏன்னா கையை ஆட்டி அவங்க டான்ஸ் ஆடும் போது அது அழகா தெரியும் கை பார்க்கறதுக்கு. அதனால பாப்பாக்கும் நம்ம வந்து போட்டு விடலாமேன்னு வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து நல்லாவே ட்ரா பண்ணுவேன், இருந்தாலும் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் ஆனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சரியாகவே வந்து அவளோட கையில் வந்து பிளேஸ் ஆகலை. இன்கேஸ் அவளுக்கு சின்ன கையாக இருந்ததுனாலயா அப்படின்னும் எனக்கு தெரியல. அவளுக்கு கரெக்டாக அது வந்து அதில் அவள் கையில் அதை ஒட்ட முடியலை. அவள் கையில் அது வந்து எடுத்துட்டு வந்துச்சு. மேபி நம்ம கையில் அது ஒட்டினாலுமே அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கையுமே மேடும் பள்ளமாக தானே இருக்குது. ஸோ அதனால இதுலேயுமே வந்து கரெக்டாக ஒட்டி நம்மளால் அதை போட முடியாது. அதனால இது வந்து என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டு தான். இதுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டடாகவே நம்ம வந்து வரைஞ்சிடலாம். அதுவே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு. ஸோ இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக அது வந்து வரலை, அந்த டிசைன் மாதிரியே கொஞ்சம் மர்ஜ் ஆகி இந்த மாதிரி வந்துருந்துச்சு. சரி எதுக்குடா ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்மளே வரைஞ்சிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு கையில் வந்து நானே வந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு. ஏன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி அவள் கையில் ஒட்டி இந்த மருதாணியை வந்து போடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கரெக்டாக அது வந்து பிளேஸ் ஆகாததுனால நானாகவே ஃப்ரீ ஹேண்டடாக வந்து அவளுக்கு வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மருதாணி முடிச்சுட்டு அவளுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா வந்து மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் தான், அபிநயா மேக் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பரதநாட்டியம் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து ரியலாக நம்ம பரதநாட்டியத்துக்கு மேக்கப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மேக்கப் கிடையாது, சிம்பிளாக இருக்கணும். அதே மாதிரி பட்டு பாவாடை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவள் வந்து குழந்தை அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆடுறப்ப அப்படின்ட்டு பட்டு பாவாடையே வந்து போதும் அப்படின்னு சொல்லி அவங்க மேம் சொல்லிட்டாங்க. அதனால பட்டு பாவாடை சட்டை போட்டு சிம்பிளான பரதநாட்டிய மேக்கப் லுக் வந்து அவளுக்கு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அவளோட ஃபைனல் லுக். இந்த பரதநாட்டியத்துக்கு போடுற நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அந்த பரதநாட்டிய மேக்கப் போடுற மாதிரி போடலாம், எப்படி இருப்பா பாப்பா அப்படிங்கிறதுக்காக. மெயினாக அவளுக்கு ஹேர் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே அந்த லுக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவளோட பேரில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவ்வளோவா ஹேர் இருக்காது. அதனால அது எதுக்கு ரிஸ்க் குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு சிம்பிளாக அவளுக்கு அவளோட செட்டில் இருக்கிறவங்களுக்கு சிம்பிள் மேக்கப்பே போதும் அப்படின்ட்டாங்க. மற்ற குழந்தைங்களாம் ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக பரதநாட்டிய லுக் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பரதநாட்டியமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளோட பெரிய செட்டெல்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பரதநாட்டியம் வந்து சிவராத்திரிக்கு எல்லாருமே கண்மொழிப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து தூங்கிடக்கூடாது, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களாம் வந்து சூப்பராகவே டான்ஸ் ஆடினாங்க. ஆருத்ரா கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்கூல் தான் வந்து பாப்பா வந்து டான்ஸ் கற்றுக்கிற ஸ்கூல் நேம். ஸோ இப்போ அவங்களை அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சாங்களா, அவங்க தான் அவங்களோட மேம். ஸோ பாப்பா வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து டான்ஸ் பண்ணுறா பரதநாட்டியம் பப்ளிக்கில். அதனால அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பயந்துட்டே நர்வஸாக இருந்தா. பட் நான் சொன்னேன், இல்லை நீ டான்ஸ் ஆடுறப்ப அதெல்லாம் எதுவும் தெரியாது, கான்ஃபிடென்ட்டாக டான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவளும் கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக டான்ஸ் ஆனா. பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சூப்பராக ஆனான்னு சொன்னாங்க. அவளுமே வந்து ரொம்ப சிரிச்சுட்டே வந்து ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆனா.
பாப்பா ஆடினதுக்கப்புறம் இன்னும் வந்து அவங்க ஸ்கூலில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டான்ஸ் பண்ணாங்க. எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு அவார்ட் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பாப்பா வந்து அவார்ட் வாங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே. ஸோ நம்ம அவார்ட் வாங்குறோம், ப்ரைஸ் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குமே வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதனால வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அன்னைக்கு ஃபுல்லாகவே. அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து பாப்பாவை கூட்டிட்டு தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோயிலிருந்து. ஏன்னா அவங்களால ராத்திரி கண் முழிக்க முடியாதுல்ல. ஸோ அவங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்கான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்து சிவராத்திரிக்கு கண் முழிக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்துட்டோம். சிவனுக்கு வந்து இந்த கால பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல, 4 கால பூஜை, அந்த மாதிரி பூஜைகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கூட்டம், பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஸோ கோயிலில் இருந்தாலுமே சிவனை நேரில் நின்று நம்மளால அந்த அபிஷேகத்தை பார்க்க முடியலை. ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லாருமே உட்காந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க நகரலை. அதனால சிவனை போய் பார்க்க முடியலை. ஸ்க்ரீனில் தான் நாங்கள் சிவனை பார்த்தோம், அபிஷேகம் எல்லாத்தையுமே. இடையில வந்து ஸ்நாக்ஸ் நிறையா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சிவராத்திரி வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட தம்பிக்குமே சிவராத்திரி தான். ஏன்னா அவனை வந்து தூங்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணோம், அவன் தூங்கவே இல்லை. அதனால அவனையும் கூட்டிகிட்டே நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அபிஷேகங்களை பார்த்துட்டு ஸ்லோகங்கள் வந்து பாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி 1008 தடவை நோட்டில் வந்து எழுதிட்டு இருந்தேன். இதுக்கிடையில வந்து அவங்க வந்து பொங்கல், அப்பம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து இடையில வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து சிவனுக்கு வந்து பூஜை நடந்துச்சு. எல்லா பூஜையும் பார்த்துட்டு காலையில் வந்து ஒரு 6 மணி இருக்கும். 6 மணி வரை நாங்கள் கோயிலில் தான் இருந்தோம். கோயிலில் சிவனுக்கான எல்லா அபிஷேகங்களையும் பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்துட்டோம். ஸோ சிவராத்திரினா என்ன, எதுக்காக சிவராத்திரி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து பாப்பாவும் தம்பியும் மறுபடியும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி தூங்கவே இல்லை, பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு தம்பியோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படிதான் எங்களோட சிவராத்திரி சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, பை பாய்.